பயம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய சமயத்துல தொடர்ந்து நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா சூழ்நிலையிலும் பயம் என்கிற ஒரு விஷயம் நம்ம இருதயத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அந்த பயத்தை நாம் இந்த உலகத்துல மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய ஆயுதத்தை நம் இருதயத்திலே வைத்திருக்கிறார். எந்த ஆயுதம் அப்படின்னு சொன்னா விசுவாசம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பயம் நம்ம உள்ளத்துல நமக்குள்ள கொடுத்தது யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ளாக வைத்தது யார்? வேற என்ன சொல்றீங்களா? பயத்தை யார் நமக்குள்ளாக வைத்தாங்க? எனக்கு தெரிந்த பல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. கூட இருக்கிறவங்க. வேற என்ன அப்படி என்ன முறைச்சு பாக்குறீங்க? பயத்தை யாரு நமக்குள்ள வச்சது? ஆண்டவரா? அப்பா அம்மா? வெரி குட். வேற? சர்ச்சா? சர்ச்சு சிச்சுவேஷன்ஸ். சரி, ஒரு விதத்துல நீங்க சொல்றது மேலோட்டமா உண்மை என்றாலும் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா பயத்தை நமக்குள்ளாக வைத்தது கடவுள் தான். என்ன நம்மை உருவாக்கினவர் அவர் தான். நமக்குள்ளாக எல்லா இமோஷன்ஸையும் அவர் தான் உருவாக்கினார், அவர் தான் கொடுத்தார். ஆனால் அந்த பயத்தை பிசாசு பயன்படுத்திக் கொள்கிறார். அந்த பயத்தை பிசாசு எடுத்து அதை ஒரு ஆயுதமாக எடுத்து அதை அதிகப்படுத்தி நம்மை வீழ்த்த அவன் பார்க்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பயம், இந்த பயம் அப்படின்ற அந்த விஷயம் நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஏதோ என் மேல வந்து மோத வருது, திடீர்னு யாரோ என் மேல மோத வராங்க, என்ன அடிக்க வராங்க. உடனே என் மூளைக்கு போகுது யாரோ ஒன்று ஒருத்தர் அடிக்க வராங்க. அப்படியே அலர்ட் ஆயிடுறோம், எச்சரிக்கை ஆயிடுறோம். அலர்ட் ஆகி பயந்து உடனே இப்படி திரும்புறோம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு மாடு நம்மளை துரத்திக்கிட்டு வருது. எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொன்னா துரத்துட்டோம், பரவாயில்ல அப்படின்னு நின்றுட்டு இருப்பேன். தான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நான் பயந்து என்னை விலக்கி கொள்ளுகிறேன். இந்த பயம் என்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன நம்மளால முழுசா பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த சம்பவத்தின் மூலமாய் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அப்ப பயத்தை ஆண்டவர் வைத்துக் கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் நிமித்தமா, இன்னும் பலவிதமான கடினமான வாழ்க்கையின் நிமித்தமா அந்த பயத்தை பிசாசானவன் பயன்படுத்தி நம்மை வீழ்த்த எப்போதும் அவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். ஒரு சம்பவம் வேதத்துல, இயேசு கூடவே இருந்தார். இயேசு கூடவே இருந்தார். ஆனா சீஷர்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வந்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 4:37 41 வசனம் வரைக்கும். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு யார் என்று சொன்னா சீஷர்கள் இயேசு படிங்க பிரதர். அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணவை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மனிது போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அதற்கு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? இல்லாமல் போயிற்று. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அவங்க வாழ்க்கையில நடக்குது. ஊழியத்துல கூட எல்லா ஜனங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு ரெஸ்டே இல்லை. எங்க போனாலும் அங்க ஜனங்க வந்து சேர்ந்துடுறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஜனங்க அவங்க கூடவே இருக்கிறாங்க. ஆண்டவரை விட்டு பிரியவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் என்று தெரிந்த உடனே ஆண்டவர் பின்னாடியே ஜனங்க சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படி அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உவமைகளையும் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வசனங்களை நீங்க வாசிச்சீங்க, அதிகாரங்களாம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய உவமைகளை, உதாரணங்களை, கதைகளை சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லி இன்னும் பல காரியங்களை சொல்லிக்கிட்டு போதித்து கொண்டே இருக்கிறார். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க கப்பல்ல படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது இங்க ஒரு சம்பவம் நடக்கு. பலத்த காற்று, சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். கவனிச்சு பாருங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர் செஞ்சுக்கிட்டு வந்தார். இவ்வளவு போதனைகளை அவர் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இவ்வளவு அதிசயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. ஒரு கடினமான சூழ்நிலை வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு சுழல் காற்று வந்த உடனே, ஒரு புயல் வந்த உடனே, கப்பல்ல தண்ணி நிரம்பின உடனே, ஒரு அலை வந்த உடனே, ஒரு வியாதி வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை பார்த்து உடனே இந்த கேள்விதான் கேட்கிறோம். நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? என்னங்க, நாங்க மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தை எதனால வந்தது? வேற ஒன்றும் இல்லை, பயம். எல்லாரும் சொல்லலாமா? என்னங்க என்னங்க எல்லாரும் சொல்லலாமா? பயம் வந்துடுச்சு. இந்த பயம் எப்படியெல்லாம் என்னையும் உங்களையும் ஆட்டி படைக்குது பாருங்க. ஒரு செகண்ட்ல வந்த அந்த பயத்தை ஆண்டவர் தான் நமக்குள்ளாக வைத்தார் என்று சொன்னாலும், அந்த பயத்தின் சூழ்நிலையில, அந்த கடினமான சூழ்நிலையில நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம்.